என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருவாரா, தவேகா இடம் பெறுமா அப்படின்ற ஒரு விவாதம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் நேர்காணல், மிக சிறப்பாக முடிந்த நேர்காணல். அந்த நேர்காணலில் விஜய் பல விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்கிறார். அதை வெளியே தான் சில சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தொடர்ச்சியாக தமேல் இருக்கிற அந்த பழி, சமீபத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, சங்கீதா விவகாரத்து, த்ரிஷாவுடன் வந்தது, இதுக்கான செல்வாக்கு எங்கேயும் குறைஞ்சு போகலை. கிட்டத்தட்ட நான் முழுசாக எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுங்க வந்தாச்சு. சினிமா, சொந்த வாழ்க்கை, ஓப்பனாகவே பேசியாச்சு. அரசியலுக்கு வந்தாச்சு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படி தான் இந்த அரசியலுக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கே தேர்தல் பண்ணி பாருங்கள். மக்களுக்கு போய் விசில் சின்னத்தை கொண்டு போய் சேருங்க, மக்கள் பணியாற்றுங்க, உங்கள் தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை பேசுங்க. தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், 2ஆம் கட்ட தலைவர்களை கூப்பிட்டு அந்த கூட்டத்தை இது பண்ணுங்க. தேர்தலுக்கு ரொம்ப நாள் இல்லை, வெற்றி நமக்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை ஊக்கப்படுத்தி பேசியிருக்கிறார் தலைவர். 60 பேருக்கு நேர்காணல் நடந்திருக்கு. அந்த 60 பேரில் பல பேர் உற்சாக முகத்துடன் வந்திருக்காங்க. சரிங்க, தனியாக நின்னா விஜய் ஜெயிச்சிருவாரா, முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துருவாரா, பெரும்பான்மையான இடங்களை அவர் பிடிப்பாரா, இந்த மாதிரியான கேள்வி மில்லியனும் கொஸ்டின் இருக்குது. அதை தாண்டி கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நேற்று ரொம்ப உருக்கமாக பேசுனதுக்கான காரணம் என்னென்னா, கட்சிக்குள்ளேயே தவேகாக்குள்ளேயே ஒரு சின்ன தொய்வு, மன வருத்தம். என்னடா தலைவரை பற்றி இப்படி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த ஊடகங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இன்னைக்கு கூட ஒரு தவேகாவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுயா, தினம் தினம் பேப்பரை திறந்து பாருங்க. பாலியல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இப்போ வேற சிலிண்டர் தட்டுப்பாடு, ஹோட்டல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காலையில் நீலாங்கரை வீட்டு முன்னாடி கேமராவை போட்டு நின்றுருக்கீங்க. விஜய் என்ன பண்ணாலும் உங்கள் மோக்கு உயர்த்துருதா? விஜய் என்ன பண்ணாலும் அது பேசும் பிரச்சனையா மாத்துறீங்களா? என்னையா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற அளவுக்கு கடுமையான ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த கடுமையான பதிவுக்கான காரணம் என்னன்னா, சமீபத்திய நிகழ்வுகள் தான். ஆனால் அந்த விஜய் ஸ்பீச்சு, அந்த 60 பேருக்கான நேர்காணல் பெரிய உற்சாகமாக மாறிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் வெளியே வந்தவங்கலாம் ஒரு பென் டிரைவ், ஒரு கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன யாது அப்படின்னு பார்க்கப்படுது, அந்த தொகுதியில் இவங்களுக்கு தெரியாமலே ஒரு குழுவை அமைத்து அதில் கலப்பணி, இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, தொகுதியில் மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, தவேகாவுக்கு எப்படியாப்பட்ட செல்வாக்கு இருக்குது, மக்கள் பிரச்சனை எப்படி நீங்கள் முன்னிருந்து பேசணும். குறிப்பாக இந்த பூத் கமிட்டி, பூத் ரொம்ப முக்கியம். விஜய் கூட ஒரு நிர்வாகி கூட்டத்தில் சொல்லியிருந்தார், இது எலெக்ஷன் கிடையாது, இது ஒரு போர்க்களம்.